ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபரானிஸ் கிச்சன். எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் குயிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சு கொள்ள வேண்டிய மாதிரிக்கு ஒரு சிக்கன் பிரியாணி மிக்ஸினோண்டு எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். நீங்களும் எங்களோட சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டே வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டுக்கு எங்களோட பிரியாணியை செஞ்சு கொள்கிறதுக்கு வெங்காய பேஸ்ட் ஒன்று செஞ்சுக்கொள்ளணும். அதுக்கு நான் பெரிய வெங்காயம் 2 காய் எடுத்து அதை மெல்லிசாக வெட்டி நான் இப்படி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். வெங்காய பேஸ்ட்டை செஞ்சு கொள்கிறதுக்கு இப்படி பிளெண்டர் கப் ஒன்று எடுத்து அதில் நாங்கள் ஃப்ரை பண்ணி கொண்ட வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கொள்ளணும். வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டு தக்காளி 3 காய் எடுத்து அதை இப்படி ஒசக்கால கட் பண்ணிவிட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி தக்காளியை கட் பண்ணி அதையும் நான் வெங்காயத்தோடு போட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி மற்ற 2 தக்காளியையும் வெட்டி போட்டுக்கொள்ளணும். தக்காளி 3 காயும் இப்படி வெட்டி போட்டுட்டு பிளெண்டரை மூடி நான் இதை கொஞ்சம் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கொண்டு வர போகிறேன். வெங்காய பேஸ்ட்டை நான் இப்படி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு தண்ணி ஒன்று ஊற்றில்லை, வெங்காயத்தையும் தக்காளியையும் மட்டும்தான் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். வெங்காய பேஸ்ட்டை செஞ்சுட்டு வாங்க இப்போ எங்களோட சிக்கனை எப்படி மேரினேட் பண்ணிக்கொள்கிறேன்றதை பார்ப்போம். சிக்கன் 1 கிலோ எடுத்து அதை இப்படி சின்னதாக கட் பண்ணி உப்பு மஞ்சளும் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வந்துக்கிறேன். நான் இன்றைக்கி கோழி கொஞ்சம் கூட எடுத்து தான் மேரினேட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு 1 கிலோவுக்கு செய்கிற மாதிரி ரெசிபி சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு கூடையாக செஞ்சுக்கொள்ளணுமே நினைக்கிதுண்டா இந்த ரெசிப்பியை டபுள் பண்ணி செஞ்சுக்கோங்க. இப்படி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி கொண்ட எனது சிக்கனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை வெங்காயம் போட்டுக்கொள்கிறேன். நான் இன்றைக்கி வெள்ளை வெங்காயம் கிரேட் பண்ணி தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் கிரேட் பண்ணது இல்லாட்டி வெள்ளை வெங்காயம் பேஸ்ட் சரி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கே 1 டேபிள் ஸ்பூன் பச்சஞ்சியும் போட்டுக்கொள்கிறேன். அதையும் நான் கிரேட் பண்ணி தான் எடுத்துக்கிறேன். அதுக்கே உப்பு 1/2 டீஸ்பூனும் போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பிரியாணியை குக் பண்ண போக்கில் டேஸ்ட்டை பார்த்து தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூனும் போட்டுக்கொள்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுக்கொள்கிறேன். 1 டீஸ்பூன் நச்சுரன் தூளும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கே 1/2 கப் தயிரும் போட்டுக்கொள்ளணும். அதுக்கே நாங்கள் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த எங்களோட ஒனியன் பேஸ்ட்டையும் இதிலே போட்டுக்கொள்ளணும். அதுக்கே 3 டேபிள் ஸ்பூன் சிக்கன் பிரியாணி மசாலாவும் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கே கொத்தமல்லி இலை கொஞ்சமும் புதினா இலை கொஞ்சமும் எடுத்து சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கொள்ளணும். இது எல்லாத்தையும் போட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மசாலா சிக்கன் எல்லாம் ஒன்றுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்படி நல்லா எல்லாத்தையும் ஒன்றுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்படி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒரு ஜிப்லாக் பேக் ஒன்று எடுத்து அதில் போட்டு ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிக்கொள்கிற எங்களோட சிக்கன் பிரியாணி மிக்ஸினை எங்களுக்கு ஃப்ரீசரில் வச்சு 1 மந்த் யூஸ் பண்ணிடலாம். 1 மந்த் என்றதுக்கு நாங்கள் 1 மந்த் யூஸ் பண்ணுறது இல்லை. இப்படியும் 1 வீக் 2 வீக்குள்ளே நாங்கள் இதை யூஸ் பண்ணிடுவோம். ஆனால் இது 1 மந்த் வச்சு யூஸ் பண்ணிக்கொள்ளும். உங்களுக்கும் எங்களோட சிக்கன் பிரியாணி ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணிக்கொண்டு எங்களோட பிரியாணி மிக்ஸினை வச்சு எப்படி பிரியாணி செய்கிறன்றதை வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு எங்களோட பிரியாணியை செஞ்சு கொள்கிறதுக்கு சட்டி ஒன்று எடுத்து அதில் ரைஸை குக் பண்ணிக்கொள்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அதில் 2 பே லீஃப், மின்ட் லீஃப் 2 ஒன்று போட்டிக்கிறேன். கருவேப்பட்டை 2 துண்டு, கராம்பு நட்டி 2 3, அதுக்கே டெசிக்கு 1 காய் எடுத்து அதை கொஞ்சம் ஸ்லைஸாக வெட்டி அதில் ஒரு 2 3 துண்டு, ஏலக்காய் 4 காயையும் போட்டுட்டு சட்டியை மூடி தண்ணியை கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கொள்ள போகிறேன் எங்களோட ரைஸை குக் பண்ணிக்கொள்கிறதுக்கு. தண்ணி கொதித்து வரும் வரைக்கும் நான் வெங்காயம் 4-5 காய் எடுத்து அதை மெல்லிசாக வெட்டி இப்படி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு வெங்காயமெல்லாம் நல்லா ஆறினத்துக்கு போகிறோம் நான் இது ஜிப்லாக் பேக் ஒன்றில் போட்டு அதையும் ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். நாங்கள் இப்படி ஃப்ரை பண்ணி ஃப்ரீஸ் பண்ணுற எங்கிட்ட வெங்காயம் எங்களுக்கு ஒரு பிரியாணி செய்கிற நேரத்துக்கு இல்லாட்டி நாங்கள் இன்னும் சில சாப்பாடு செஞ்சுட்டு அதுக்கு மேலால் ஃப்ரை பண்ணி கொண்ட வெங்காயம் கொஞ்சம் போட்டு டெக்கரேஷன் பண்ணிக்கொள்கிறதுக்கு, அப்படி இல்லாட்டி அவசரமாக ஒரு மாசாம்பரம் செய்கிறேன்றாலும்
எங்களுக்கு நாங்கள் எப்படி வெங்காயம் ஃப்ரை பண்ணி வைக்கிறதுல வேலை செய்கிறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும், அதே மாதிரி வேலை குயிக்காகவும் முடியும். என்றால் நாங்கள் வெங்காயம் வெட்டி ஃப்ரை பண்ணி இது பண்ணி கொண்டு இருக்கணுமென்றது இல்லை, அந்த டைம் எங்களுக்கு சேவ் ஆகும். ஏனென்றால் ரமதான் காலத்துக்கு எங்களுக்கு டைம் சேவ் பண்ணிக்கொள்வது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. நாங்கள் இப்படி செஞ்சு வைக்கிறதுல எங்களுக்கு டைமை மிச்சம் ஈஸியாக சேவ் பண்ணிக்கொள்கிறதுக்கு ஏழுமாவும். நான் சொல்கிறதுக்கென்றே இல்லை, நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கே விளங்கும் இது எவ்வளோ ஈஸியான வேலை என்று. இப்போ உங்களுக்கே விளங்குது இருக்கும். எங்களோட தண்ணி நல்லா கொதித்து வந்திருக்குது. நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதுக்கே 2 டேபிள் ஸ்பூன் கீயும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கீயம் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கே நான் 1/2 ஹவருக்கு முதல் கழுவி ஊற வச்சு கொண்ட பாஸ்மதி அரிசியையும் போட்டு எங்களோட ரைஸை ஹாஃப் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். அரிசியை போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்டியை மூடி ஒரு 5-10 நிமிஷம் இதை கொஞ்சம் குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். எங்களோட ரைஸ் ஹாஃப் குக் ஆகி வரும் வரைக்கும். 5 நிமிஷத்துக்கு பிறகு சட்டியை திறந்து பார்ப்போம் எங்களோட ரைஸ் எப்படி இருக்குதுண்டு. 5 நிமிஷத்துக்கு பிறகு எங்களோட ரைஸ் ஹாஃப் குக்குக்கு நல்லா குக்காகி வந்திருக்குது. உங்களுக்கே பார்த்தா விளங்குதாய்க்கும் பாருங்கள், இதை உடச்சி கொள்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியும் ஹாஃப் குக்குக்கு குக் ஆகிச்செண்டா இப்படி உடைச்சா சோறு குழஞ்சி இதாகி வராமல் நல்லா பசந்தாக உடச்சி எடுத்துக்கொள்ளையிலுமெண்டு. நான் இதை ஆல்ரெடி எங்களோட வீடியோவில் காட்டி மீக்கிறேன், சொல்லி மீக்கிறேன். அதனால உங்களுக்கு தெரியும் ரைஸ் எப்படி ஹாஃப் குக் பண்ணிக்கொள்கிறேன்ண்டு. இப்போ அந்த மாதிரி தான் எங்களோட ரைஸ் வந்திருக்குது. எனக்கு இப்போ இந்த அளவு போதும். நான் இப்போ ரைஸை வடித்து கொள்ள போகிறேன். நாங்கள் மேரினேட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிக்கொண்டு எங்களோட சிக்கன் பிரியாணி மிக்ஸினை வச்சு எப்படி சிக்கன் பிரியாணி ஒன்று செஞ்சு கொள்கிறேன்றதை தான் பார்க்க போகிறேன். எங்களது சிக்கன் பிரியாணியை செஞ்சு கொள்கிறதுக்கு சட்டி ஒன்று அடுப்பில் வச்சுக்கிறேன். சட்டி கொஞ்சம் ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கே 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆயிலையும் ஆட் பண்ணிவிட்டு கீயும் ஆயிலும் ஹீட் ஆகி வரும் வரைக்கும் இது நாங்கள் இப்படி செஞ்சு கொண்ட சிக்கன் மிக்ஸின் இதை வச்சு தான் நான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். நான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணியை செஞ்சு கொள்கிறதுக்கு நாங்கள் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு கொண்ட சிக்கன் பிரியாணி மிக்ஸின் எடுத்து 3 ஹவருக்கு முதல் ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்து வச்சு நல்லா கூல் போனதுக்கு பிறகு அந்த பிரியாணி மிக்ஸின் எடுத்து நல்லா இப்படி சூடாவின் ஆயிலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு சட்டியை மூடி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ளணும். எங்களோட சிக்கனை கொஞ்சம் வேக வச்சுக்கொள்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு பிறகு சட்டியை திறந்து இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஹாஃப் குக்கு குக் பண்ணிக்கொண்டு எங்களோட ரைஸையும் இதிலே போட்டுக்கொள்ளணும். சோறெல்லாம் நல்லா இப்படி போட்டுட்டு வீடியோவில் காட்டுற மாதிரிக்கு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா லெவல் பண்ணிக்கொள்ளணும். இதுக்கு மேலால் சின்னதாக கட் பண்ணிக்கொண்ட கொத்தமல்லி இலை கொஞ்சமும் மிஞ்சி இலை கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு மேலால் மஞ்சள் கலர் ஃபுட் கலரின் கொஞ்சம் ஊற்றிக்கொள்கிறேன். ஃபுட் கலரினையும் ஊற்றிட்டு அதுக்கு மேலால் கீ கொஞ்சமாக ஊற்றிக்கொள்கிறேன். கீயை ஊற்றிட்டு அதுக்கு மேலால் ரோஸ் வாட்டர் கொஞ்சமாக ஊற்றிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் போட்டு சட்டியை மூடி அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15-20 நிமிஷம் இதை கொஞ்சம் குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். எங்களோட பிரியாணியை செஞ்சு கொள்கிறதுக்கு 15-20 நிமிஷத்துக்கு பிறகு சட்டியை திறந்து பார்ப்போம் எங்களோட பிரியாணி எப்படி இருக்குதுண்டு. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எங்களோட பிரியாணியை மிக்ஸ் பண்ண போகிறேன். வாங்க பார்ப்போம் எங்களோட பிரியாணி எப்படி வந்துக்குதுண்டு. இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட சிக்கன் பிரியாணி. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டான பிரியாணி உண்டு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கே பார்த்தா விளங்குதாய்க்கும் எங்களோட பிரியாணி நல்லா பசந்தாக குக்காகி வந்திருக்குது. பாஸ்மதி அரிசி ஒன்றும் உடஞ்சில்லை, ரைஸ் ஒன்று கொண்டு ஒட்டில்லை, குழையாமல் நல்லா பசந்தாக குக்காகவே வந்திருக்குது. எங்களுக்கு இப்படி தான் செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். நான் இப்போ எங்களோட பிரியாணியை டிஷ் ஒன்றில் போட்டுக்கொள்ள போகிறேன். நீங்களும் இந்த ரமதானுக்கு இந்த மாதிரி சிக்கன் பிரியாணி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது லேசியாக செஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு சிக்கன் பிரியாணி. இந்த மாதிரி சிக்கன் பிரியாணி மிக்ஸின் செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தேவையான நேரத்துக்கு எடுத்து இந்த மாதிரி சிக்கன் பிரியாணி செஞ்சு கொள்ளையிலும். நீங்களும் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்ச பிரியாணியோட ஃபோட்டோ உண்டு எங்களுக்கும் அனுப்புங்க. அதோட மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள்.
இது மாதிரி இன்னும் புதிய புதிய ரெசிபி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு எளிமாவும். இது மாதிரி இன்னும் ஒரு புதிய ரெசிபி ஒன்று எடுத்துகிட்டு வரும் வரைக்கும் see you next video and thanks for watching.